வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான வெண்ணிலா கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய அளவுகள் உங்களுக்கு புரியும். இப்போ வெண்ணிலா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இன்னைக்கு நான் சப்போஸ் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பீட்டர் இல்லை அப்படின்னா கையிலே பீட் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணோம். இன்னைக்கு நான் நானே ஒரு பீட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த பீட்டர் ஒரு 20 ரூபாய்க்கு இது பீட்டர் வாங்கினேன். ஏற்கனவே இந்த மோட்டர் எங்கிட்ட இருந்தது. ஸோ இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பீட்டரை. சார்ஜர் ஒரு 5 வோல்ட் சார்ஜர் எடுத்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீட்டரில் தான் நான் மீட் பண்ண போகிறேன். இதில் தான் நான் பீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, எக்கை நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். பீட் பண்ண இந்த எக்கோட இந்த வெண்ணெய் 1/4 கப் அளவு வெண்ணெய் சேர்த்துப்போம். அடுத்தது பொடிச்ச சர்க்கரை, சேர்த்துட்டு திரும்ப அகைன் நல்லா பீட் பண்ணணும். இப்போ பொடிச்ச சர்க்கரை அந்த வெண்ணெய் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துப்போம். மைதா மாவு இந்த 1 கப் சேர்க்கிறேன். அடுத்ததான் பேக்கிங் பவுடர் இந்த அளவு பேக்கிங் பவுடர். இதை நல்லா சலிச்சுப்போம். அடுத்ததான் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த பக்கம் நீங்கள் கலக்குறீங்களோ அதே பக்கமாகவே கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். பால் ஊற்றி இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. இந்த அளவுக்கு வரணும் உங்களுக்கு மாவு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் இந்த கேக்கோட இந்த கலவையை அதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த சைடு ஓரங்களில் அடுத்தது கீழே நம்ம வெண்ணெயை தடவிக்கலாம்.
இப்போது மாவு இதில் ஊற்றிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே குக்கரில் கொஞ்சமாக மணல் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கர் மூடியில் இருக்க அந்த கேஸ்கெட் எடுத்துட்டேன். அப்புறம் விசில் போடலை. இந்த மூடி ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுவோம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது திறந்து பார்ப்போம். கேக் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபோக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடுப்பகுதியில் வெந்திருக்கான்னு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட அந்த கேக் கலவை இருக்குது. இப்போ இதை வந்து நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம இது திறந்து பார்ப்போம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போது நடுவில் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஃபோக் வச்சு நம்ம பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா வெந்திருக்கு கேக்கு. மேற்பகுதி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். இதுலேருந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். குக்கரில் வச்ச இந்த கேக் வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் மேற்பகுதியெலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. அடுத்ததான் நம்ம நான்ஸ்டிக் பேன்ல வச்சு அந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்தாவே வந்துடும் உங்களுக்கு பாருங்க. அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்ப்போம். இது எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த கேக்கு. இன்னைக்கு நம்ம கேக் வந்து 2 மெத்தடில் ரெடி பண்ணோம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணோம், இன்னொரு மெத்தட் வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணோம். ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இந்த 2 மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பாஞ்ச் போல் உங்களுக்கு அந்த வெனிலா கேக் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நன்றி.